மதிப்பிற்குரிய கன்னிராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த பதிவினுடைய தலைப்பு பாருங்க, டபுள் ஜாக்பாட் அதிர்ஷ்டம் பெறும் கன்னிராசி 100% வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற தலைப்பை கொடுத்துருக்கிறேன். உண்மையில கன்னிராசிக்கு 100% வெற்றி நிச்சயம்தான். எந்த கிரகத்தின் அடிப்படையிலையா? கன்னிராசிக்கு 4ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் லாபஸ்தானத்தில் உச்சம் பெறப்போகின்றார். இந்த அக்டோபர் 18 ஆரம்பித்து டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் அவர் அதிசாரகமாக வந்து வக்ரம் பெற்று வக்ரம் நிவர்த்தி பெறக்கூடிய காலம் அப்படிங்கிற டிசம்பர் 5ஆம் தேதி. அது வரைக்கும் கன்னிராசிக்கு வந்து மிகப்பெரிய அற்புதமான யோக பலன்கள் அப்படின்னே சொல்லிக்கலாம். மற்றபடி இந்த கன்னிராசிக்கு வந்து டபுள் ஜாக்பாட் அப்படிங்கிற விஷயமெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஜாக்பாட் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இந்த லாட்ரி சம்மந்தப்பட்ட மூவ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கெல்லாம் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி எதிர்பார்த்த பணவரவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம், தனக்கான எதிர்கால தேவைகள் அப்படிங்கிற எதிர்கால திட்டங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த பதிவில் 6 இலக்க அதிர்ஷ்டங்கள் பற்றியும் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த லாட்ரி சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசினால் சில பேருக்கு பிடிக்காது. தயவுசெய்து லாட்ரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பிடிக்காத நண்பர்கள் இந்த பதிவிலிருந்து விலகி கொள்ளலாம். யாரையும் கட்டாயப்படுத்தி இதில் லாட்ரிக்காக சொல்லியிருக்கிறேங்க, லாட்ரி நம்பர் கொடுத்துருக்கேன், இதை பாருங்கள், இந்த பார்த்துட்டு போய் விளையாடுங்க அப்படின்னு சொல்லி நான் யாரையும் வற்புறுத்தலை. ஒவ்வொரு பதிவிலும் ஏன் இந்த அதிர்ஷ்ட எண்கள் எல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நம்ம காணொலியில் பார்த்துட்டு இருக்கிற நிறைய நபர்கள் வெளிநாடு வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடியவங்க இந்த லாட்ரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறனால ஒரு 6 இலக்க எண்களின் ராசிக்காக கொடுங்கய்யா, 4 இலக்க எண்கள் ஒன்று ராசிக்காக ஒரு கணிப்பு கொடுங்கய்யா, பொதுவான கணிப்பு கொடுத்தாலே போதும் ஐயா, ஜஸ்ட் ஒரு முயற்சி அப்படிங்கிறத பகவானால் பண்ணி பார்க்குறோம், கிடைத்தால் ஒரு நல்ல வாய்ப்பு தான், கிடைக்காவிட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லையா, நீங்கள் நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட திரும்ப திரும்ப வெளியே கேட்குறதுக்கு இணங்க தான் அந்த பதிவில் நான் கொடுத்துருக்குறேன். அதனால் யாரையும் வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி போய் லாட்ரி வாங்கன்னு சொல்கிறதுக்கான பதிவு இது கிடையாது. அதனால் லாட்ரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பிடிக்காதவங்க இந்த பதிவை பார்க்க வேண்டாம். மற்றபடி இதில் கோச்சார பலன்கள் அப்படிங்கிறதையும் பேச போகிறோம். குருவனுடைய அதிசார பயிற்சி அப்படிங்கிறது லாபஸ்தானத்தில் அவர் உச்சம் பெற போகிறார். கடகத்தில், கடகம்தான் குருவினுடைய உச்ச வீடு. கன்னி ராசி அப்படிங்கிறது உபயராசி. உபயராசிக்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் நமக்கு வந்து மாரக பாதகாதிபதி. இப்போ பார்த்தீங்கன்னா கன்னிராசி நண்பர்களுக்கு குரு தசையோ குரு புத்தியோ போய் கொண்டிருந்தால், எந்த தசை தசா புத்தியாக இருக்கட்டும், ஆனால் குரு புத்தி இல்லாமல் இருக்கணும். இந்த குரு புத்தி அப்படிங்கிறது மேக்சிமம் கன்னிராசிக்கு நடப்பில் இருந்தால் செட் ஆகாது. ஏனென்றால் கன்னிராசி அப்படிங்கிறது உபயராசி, உபயராசிக்கு குரு மாரக பாதகாதிபதி அப்படிங்கிறனால குரு புத்தி செட் ஆகாது அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. ஆனால் நம் பிறந்த சுய ஜாதகத்தின் அடிப்படையில் குரு வந்து நமக்கு யோகாதிபதியாக இருந்தால், நாம யோகம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதில் அவயோகியாக இல்லாமல் யோகாதிபதியாக இருந்தால் நல்ல விஷயம். அவர்களுக்கெல்லாம் குரு புத்தி போய் கொண்டிருந்தால் சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால் ஜாதக ரீதியாக திதி வாரம் நட்சத்திரம் கரணம் நாமயோகத்தை எல்லாம் கரெக்டாக ஆய்வு பண்ணி தான் சுய ஜாதகத்தில் தெளிவான பலன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். மற்றபடி இதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் கோச்சார பலன் அப்படிங்கிறனால கோச்சார பலன் கன்னிராசிக்கு அருமையாக இருக்கின்றது. கன்னிராசியில் கோடான கோடி நபர்கள் பிறந்திருப்பார்கள். எல்லோருமே கஷ்டப்பட்டு கொண்டு இருப்போமா? கிடையாது. 70% பேர் கஷ்டத்தில் இருப்பாங்க. 30% பேர் வாழ்க்கையினுடைய உச்சத்தில் இருப்பாங்க. அதில் ஒரு 10% இன்னும் ரொம்ப உச்சத்தில் இருப்பாங்க. இதுதான் விஷயம். அதனால் கன்னிராசியை பிறந்து எனக்கு நடக்கலை, உனக்கு நடக்கலை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் பொய், பித்தலாட்டம், பிராடு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். கோச்சார பலன்கள் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா டக்குன்னு என்ன பண்ணால் நமக்கு செட் ஆகணும்னா, அப்போ சுயஜாதகத்தில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது போல் தெரியுது, அப்போ சுயஜாதகத்தை கரெக்டாக பார்த்துக்கலாம். தொழில் ரீதியாக நமக்கு என்ன பிரச்சனை, வேலை ரீதியாக நமக்கு என்ன பிரச்சனை, குடும்பத்தில் என்ன பிரச்சனை, வருமானம் ஏன் தடைப்படுது, ஏன் வாழ்க்கையில் அடி மேல் அடி வாங்கிக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஜாதகத்தை பார்த்து தான் தெளிவான முடிவுக்கு வர முடியும். எப்பேற்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு. கண்டிப்பாக ஜாதகத்தை தீர்வு உண்டு. நாம் சரியான ஒரு வழிகாட்டியிடம் ஜாதகத்தை பார்த்து தெளிவாக ஆய்வு பண்ணி நமக்கான விஷயங்களை பிக்கப் பண்ணி போயிட்டோம்னா கண்டிப்பாக வெற்றி தான் ஐயா. சரிங்களா? இப்போ லாபஸ்தானத்தில் ஒரு அதிசாரமாக வந்திருக்கின்றது நல்ல விஷயமானு கேட்டால் ரொம்ப நல்ல விஷயம்தான். 4ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல. அப்போ 4 யார்? சுகஸ்தானம், தாய் வழி உறவுகள், தாய் அப்படிங்கிற அமைப்பு. இந்த 4ஆம் இடம் தான் எப்படி சுகபோகமான வாழ்க்கையை குறிக்கக்கூடிய, ஒரு லக்ஸுரியஸான வாழ்க்கையை குறிக்கக்கூடிய இடம். உயர் கல்வி, உயர் வேலை வாய்ப்பு. ஒரு அம்மா கிட்ட இருந்து ஒரு குழந்தை என்னவெல்லாம் எதிர்பார்க்கும் அதெல்லாம் அம்மா தான் கொடுப்பாங்க அப்படிங்கிற 4ஆம் இடமே கொடுக்கும். அந்த அதிபதி போய் கரெக்டாக லாபஸ்தானத்தில் இருந்தார்னா அப்போது ஒன்றுக்கும் மேற்பட்ட விஷயங்கள் நமக்கு அவங்க மூலயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது. அப்போ அந்த உறவுகளை நம்பி பயணிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஒரு வண்டி வாங்கினா இன்னொரு வண்டி வாங்குவோம் ஐயா. ஒரு வீடுக்கு இடம் வாங்கி போட்டு இன்னொரு இடத்த வாங்கிடலாம், சேர்த்து வாங்கிடலாம். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலுமே ஒன்றுக்கும் மேற்பட்ட விஷயங்களை வந்து நாம் செஞ்சு
நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறாக, எதிர்கால திட்டங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக, எதிர்கால சேமிப்புகளை உயர்வாக்கக்கூடிய அமைப்பிலெல்லாம் இந்த ஸ்தானம் வலுப்பெறுகின்றது. அதனால் குரு 4ஆம் அதிபதி அவர் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்றார்னா நல்ல விஷயம்தான் கன்னி ராசிக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதி அவர். அப்போ 7ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ 7 அப்படிங்கிறது நண்பர்கள், கூட்டாளிகள், பழக்க வழக்கங்கள், வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது, அங்காளி பங்காளி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது, கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது, மற்றபடி இன்னும் நிறைய இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க போய் 11ஆம் இடத்துல இருந்தாங்கன்னா என்ன விஷயம்? அப்போ இவங்களாலையும் நம்ம நன்மைகள் அடைய போகிறோம் அப்படிங்கிறது தான். அப்போது இந்த 2 ஸ்தானத்துக்கும் குரு பொறுப்பேற்று அவர் 11ஆம் இடத்துல இருந்தால் 11ஆம் இடம் அபிலாசைகள், நம்ம தேவைகள் பூர்த்தி ஆகிற இடம். நான் ஒன்று ஆசைப்பட்டேன், அது கிடைக்குமா? நான் ஒரு இடத்துக்கு போகலான்னு நினச்சிக்கிட்டு இருந்த மாதம் கன்ஃபார்மாக போய் வரணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். போகலாமா? ஒரு அதிகாரியை பார்க்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஒரு விஷயமா, ஒரு அரசியல் தொடர்பாக கூட வச்சுக்கலாம், ஒரு வேலை வாய்ப்பு தொடர்பாக, ஒரு தொழில் ரீதியாக ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்குது. அதன் சம்மந்தமாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அது கன்ஃபார்மாக சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறதா. மற்றபடி குரு அப்படிங்கிறது காலசக்கரத்துக்கு 12ஆம் வீட்டு அயன சைன போக விரயஸ்தான அதிபதி அப்படிங்கிற ஒரு விஷயமும் உண்டு. அப்போது இவர் என்னன்னு சொன்னால் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக லாபம்தான். இப்போ கன்னி ராசியில் இருக்கக்கூடிய பல பேர் கோயில் குளங்களுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். தாய் தந்தையர் எடுத்து ஆசீர்வாதம் வாங்குறதெல்லாம் கன்னி ராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய பெஸ்ட்டான விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஒழுக்க நெறிகள், நீதி, நேர்மை, நாணயம், நம்பிக்கை எல்லாமே நமக்கு உண்டு அப்படிங்கிற மாதிரி அதன் வழியாகத்தான் கன்னிராசி நண்பர்கள் பயணித்து கொண்டிருக்கின்றீர்கள் அப்படிங்கிறது. தன்னை பற்றி கவலைப்படாமல் தன்னுடைய சார்ந்தவர்களை பற்றி கவலைப்பட்டு அவர்களுக்காக உதவி உபகாரங்கள் செய்து தானும் நல்லா இருக்கணும், அவங்களும் நல்லா இருக்கணும், அவங்களுடைய முகம் மலர்ந்தாலே நமக்கு முகம் மலரும்ன்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய நபர்கள் கன்னிராசி நண்பர்கள். அப்போ உங்களுக்கு அது நல்ல விஷயம் தானையா? நல்ல விஷயம். இந்த 7ஆம் இடத்துல சனி பகவான் வேறு இருக்கிறாரே, அவர் நேர ராசியை பார்த்து, சனி பகவானால் நமக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அவர் 5ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி, அவர் 7ஆம் இடத்துல இருக்கிற 5, 6 பிள்ளைகளால், பூர்வீக சொத்துக்களால் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமா? 7ல் இருந்தால் அவர் நல்ல விஷயம். ஆனால் 6ஆம் அதிபதி அப்படிங்கிற விஷயம் அதில் கொஞ்சம் எதிர்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். அதனால் பிள்ளைகள் இடத்த கொஞ்சம் அனுசரித்து போகணும். பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது பிரச்சனைகள் தான் கொஞ்சம் அனுசரித்து போய் பொறுமையாக நிதானமாக இருந்து சாதிக்கணும் அப்படிங்கிறதான். உயர்கல்வி, உயர் வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் மூமெண்ட் அப்படிங்கிறது குறைவாக இருக்கும். ஒரு மந்தமான நிலையிலெல்லாம் இருக்கும். இந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்காக நம்ம முயற்சி பண்ணி ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கும். அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு வேறு நமக்கு லாபஸ்தானத்துக்கு வந்துட்டார். நல்ல விஷயம்தான். அவர் பார்க்கக்கூடிய 5ஆம் பார்வை 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தை பார்ப்பார். குரு பார்த்தால் கோடி நன்மை. 3ஆம் இடம் என்னது? உங்களுடைய தன்னம்பிக்கை, சுய முயற்சி, வெற்றி. அப்போ நீங்கள் எந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறீங்களோ அந்த இலக்கில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் குரு பார்க்கக்கூடிய 7ஆம் பார்வை அப்படிங்கிறது 5ஆம் இடத்தை பார்க்குறார். 5ஆம் இடத்து அதிபதி தான் 7ல் இருக்கிறார். சரி, அவரையும் பார்ப்பார். அவரையும் குரு பார்ப்பார், வக்கரத்திலிருந்து பார்ப்பார். அதனால் இந்த 5ஆம் இடமும் நமக்கு வலுப்பெறுது. அந்த 5ஆம் அதிபதி 7ல் சனி பகவான் இருக்கிறாரு. அவரையும் பார்த்து நமக்கு வரக்கூடிய கெடு பலன்களை, சனி பகவானால் வரக்கூடிய கெடு பலன்களையும் குறைச்சி சுப பலன்களை இந்த குருபவன் ஏற்படுத்துவார். அப்போ இந்த குருவனுடைய அதிசார பயிற்சி பலன் அப்படிங்கிறது கன்னிராசி நண்பர்களுக்கு கன்ஃபார்மாக 100% வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தானையா இருக்கின்றது. அதனால் மனசு என்ன நினைக்குதோ, அந்த மனசுக்குள்ள ஆசைகள் என்ன இருக்குதோ அதெல்லாம் நமக்கு நிறைவேற போகுது அப்படிங்கிற அர்த்தம். அதனால் ஒரு விஷயமா 2 விஷயமா பல விஷயங்களை சொல்லிக்கலாம். வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசியமான விஷயங்களில் நீங்கள் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கணும், அது நல்லதாக இருக்கணும், இந்த கடன் பிரச்சனை, வம்பு வழக்குகள் எதுவும் இல்லாமல் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும், நோய் நொடி உபாதைகள்லேருந்து வெளியில் வரணும். ஏதோ இருக்கிறேனையா, இனிமேலாவது ஒரு வேலை வெட்டிக்கு போய் ஒரு நல்ல காசு பணம் சம்பாதிச்சு இந்த அதிசார பயிற்சியினால் கொஞ்சம் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நான் ஒரு ஸ்டெப்பு வைக்கணும், அதுக்கு வழித்தடம் அப்படிங்கிறது ஒரு பேசிக்கான விஷயத்தில் நம்ம முதன்மையாக இருக்க போகிறோம் அப்படிங்கிறது தான். அப்போ அடித்தளம் ஸ்ட்ராங்காக இருக்க போகுது, அதான் விஷயம். அதனால் கன்னிராசி நண்பர்களுக்கு இது ஒரு நல்ல சுபத்துவத்தோடு இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறத கன்ஃபார்மாக நம்ம சொல்லிக்கலாம். இப்படியான நல்ல பல விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த குருவனுடைய அதிசார பயிற்சியில் இருக்கிறதுனால கன்னிராசி நண்பர்களுக்கு ஒரு நிம்மதி, சந்தோஷம் தாராளமாக கிடைக்கும். உங்களுக்கான 6 இலக்க அதிர்ஷ்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 67, 87, 53. 67, 87, 53 இந்த 6 எண்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்களாக இருக்கும். இது எதுக்காக நான் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ பல பேர் பல நாடுகளில் இருக்கக்கூடியவங்க அந்தந்த நாட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு லாட்டரி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுவாங்க. அதனால் இப்போ சமீபத்தில் கேரளத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த 12 கோடி பம்பர்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஒரு பொதுவான கணிப்பாக வச்சு நம்ம ஜஸ்ட்டு மூவ் பண்ணிக்கலாம். இந்த எண்களை நம்ம வரிசை எப்படி அமைச்சிக்கலாமா அப்படிங்கிறது கிடைக்குமா என்னன்னு தெரியல. இந்த எண்களை எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைச்சு விளையாண்டுக்கலாம்.
பூஜ்ஜியம் அப்படிங்கிற விஷயம் பொதுவான விஷயம். அது எந்த இடத்துல வேண்டுமானாலும் வந்துக்கலாம். இப்போ ஒரு 4 இலக்க எண்களாக விளையாடுறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ 0853 நம்மளுடைய நம்பர் தான். 87 67 நம்ம நம்பர் தான். 77 67 நம்ம நம்பர் தான். இப்படி எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைச்சு 4 இலக்க எண்களாகவும் விளையாண்டுக்கலாம், 6 இலக்க எண்களாகவும் விளையாண்டுக்கலாம். ஒரு வாய்ப்பு பகவான் அருளால் கன்னி ராசிக்கு ஏதோ ஒரு விதத்தில் வந்து இந்த ஜாக்பாட் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி கிடைக்கட்டும் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.